இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களும் ஸ்தோத்திரம் இருக்கிறேன். ஆண்டவராகிய தேவன் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பார். இன்னொரு எபிசோடில் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறேன். கர்த்தருடைய கரம் நம்மை பாதுகாத்து எல்லா தீமைகளுக்கு விலக்கி நம்மை ரட்சித்து நாச மோசங்களுக்கு கர்த்தர் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால் தொடர்ந்து இந்த வசனங்களை கவனிங்க. அநேகருக்கு இது ஆசீர்வாதமாக இருக்குது. பலர் இதில் பிரயோஜனம் பண்ணுறாங்க. குறிப்பாக வெளி தேசத்தில் இருக்கிறவங்க, இராணுவத்தில் இருக்கிறவங்க, இன்னும் பல இடங்களில் வெளியே போய் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த வார்த்தைங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க நீங்கள் ஷேர் பண்ணி விடுவில்லைனால் இந்த வார்த்தை அவங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். காலையில் எழும்பி அவங்க வேலைக்கு போவதற்கு முன்பதாக இந்த வசனங்களை கேட்டு போகும்போது மன திருப்தியாக மன ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தரே அவங்க இடத்துல பேசுகிறது போல் இருப்பாங்க. ஏன்னா அநேகர் வெளியில் மருத்துவமனையிலையோ இல்லது கடை தெருவுகளிலேயோ இல்லை எங்கேயாவது பிரயாணிக்கப்படும் போது ரயில்வே ஸ்டேஷனோ அந்த மாதிரி இடத்துல பார்த்துட்டு சகோதரர்களும் சரி சகோதரிங்களும் சரி அவங்க சொல்கிறாங்க, ஐயா உங்கள் நிகழ்ச்சிகள்லாம் தொடர்ந்து நாங்கள் பார்க்குறோம். நேற்று ஒரு பாஸ்டர் அங்கிள் பேசியிருந்தாங்க, அவங்களது கூட எனக்கு ரொம்ப பிளெஸ்ஸிங் ஆச்சு. நேற்று நீங்கள் பேசுனீங்க, உங்கள் வார்த்தையை கேட்டேன், ரொம்ப பிளெஸ்ஸிங் ஆச்சு அப்படின்னு சொல்லப்படுகிற காரியம் அது அநேகரை தொடப்படுகிறது. இந்த வார்த்தைங்க அவங்களுக்குள்ள நிச்சயமாக ஒரு உற்சாகத்தை கொடுக்கறதுன்னு சொல்லி எங்களுடைய எண்ணங்கள் யோசனைகள். அதனால் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் இணைந்திருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மற்றவங்களுக்கும் இதை பகிர்ந்து அழிங்க. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிங்க. தேவ சமூகத்தில் கீழ்கண்ட விலாசங்கள், அதுக்கு பிற்பாடு எண்கள் உண்டு. அவங்க பாஸ்டருங்க பேசும்போது அவங்க பேருக்கு கீழே அவங்களுடைய எண்கள் போடுவாங்க. அதுவும் இல்லாமல் நம்முடைய கிரேஸ் தொலைக்காட்சியுடைய எண்களும் உங்களுக்கு கடைசியில் ஒளிபரப்பப்படுகிறது. உங்களுக்கு நல்ல ஆலோசனை வேணும், ஜெபத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு தகவல் ஏதாவது வேணும்னா நீங்கள் கீழ்கண்ட அந்த எண்களில் நீங்கள் தொடர்பு கொள்ளும்போது உங்களுக்காக 24 மணி நேரமும் ஜபிப்பதற்கு கிரேஸ் தொலைக்காட்சியில் ஆட்கள் உங்களுக்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க, ஆலோசனை சொல்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க. ஸோ இந்த வார்த்தைகளை நம்ம கேட்டு இந்த கால நேரத்தில் நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். கர்த்தர் நம்மை தொடர்ந்து நடத்துவார். தேவ சமூகத்தில் ஒரு குறிப்பிட்ட வார்த்தை யாத்ராகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனம். தி புக் ஆஃப் எக்ஸடஸ் சாப்டர் 15 verses 26 says like this. அந்த வார்த்தையில் பாருங்கள், கடைசி பகுதியில் ரொம்ப அழகாய் ஆண்டவருடைய வார்த்தை முடிக்கப்படுகிறது. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். பரிகாரியான கர்த்தர். ஐ ஆம் தை ஹீலர். A beautiful word, a small word. I am thy healer. நானே உனக்கு எப்படி இருக்கிறார்னா பரிகாரியாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. For I am the Lord that healeth thee. நானே உன்னை குணப்படுத்துகிறவர்னு சொல்லி கர்த்தர் இந்த இடத்துல சொல்லப்படுகிறார். ஒருவேளை இந்த காலை நேரத்தில் வியாதியில், பலவீனத்தில், நெருக்கத்தில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கலாம். ஏற்கனவே ஒரு எபிசோடில் நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு குடும்பம் எனக்கு தெரிஞ்ச அறிமுகமான குடும்பம். அந்த குடும்பத்தில் ஜெபத்திற்காகவோ இல்லது நலம் விசாரிக்கிறதுக்காக தொலைபேசியில் தொடர்பு கொள்ளும்போது, இல்லை சில சமயத்தில் அவங்களே தொடர்பு கொள்வாங்க, பாஸ்டர்கிட்ட பேசுவோம். அப்போது வீட்டில் எப்படி இருக்கிறாங்க எல்லாம் நம்ம வழக்கமாக விசாரிப்பதில்லை. அப்படி விசாரிக்கப்படும் போது சொல்லுவாங்க, இல்லை மருத்துவமனைக்கு போயிருந்தோம், இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, ஏதாவது ஒரு காரணத்தை காட்டிக்கொண்டே இருப்பாங்க. வியாதி, பலவீனம், வயிற்றுப்போக்கு, தலைவலி, தலை சுற்றுதல், கண்ணு மங்கலாக இருக்குது, காதில் பிம்பமாய் சவுண்ட், ஏதோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லி ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு சாக்கு. பிசாசு அப்படி தந்திரமாய் செயல்படுவான். சரீரத்தை அப்படியே உருக்கொலைச்சிடுவான். கால்களில் வீக்கம், கால்களில் வலிங்க, தலையில் வலி, இடுப்பு வலி, கண்கள் மந்தமாக்கப்படுகிறது, இருதயம் மந்தமாக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட காரியங்களை கொண்டு வருகிறவன் பிசாசு. இப்படி தேவ சமூகத்தில் நம்ம கற்றறிந்து அதில் உபவாசம் பண்ணி ஜபிக்கும் போது ஆண்டவர் அதிலிருந்து நமக்கு விடுதலை தருகிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், இப்போது குறிப்பிட்ட குடும்பங்களில் எப்போதும் வியாதிகளாக இருக்கும். மரணத்தின் காரியங்கள், மரண ஓலங்கள், பயங்கள், தூக்கம் வராத சூழ்நிலை, தூங்கும்போது பயமான கனவுங்க, விபரீதமான கனவுங்க, ஏதோ பள்ளத்தில் போய் விழுகிறதும், பாம்பு துரத்தி கொண்டு வருகிறதும், பிசாசு பிடிக்கிறது போல, பெரிய பள்ளத்தை தாண்டி அதில் விழுகிறத போல அலறல்கள், இப்படிலாம் இன்றைக்கு ஆட்கள் சொல்லி அதில் ஜபித்து கொண்டு போவாங்க. பாருங்கள், எது எப்படியா இருக்கட்டும்,
ஆண்டவர் பாருங்க இங்கே தம்முடைய ஜனங்களை எல்லா விதத்தில் வழி நடத்தியிருக்கிறார். எகிப்துக்கு வந்த ஒரு வியாதியை நான் வர பண்ணேன்னு சொல்கிறார். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் அதிகமாக நேசித்தார். த லார்ட் லவ் த பீப்புள் ஆஃப் இஸ்ராயலைட்ஸ். அவருடைய ஜனமாக இருக்கிற தம்முடைய பிள்ளைகள் அதிகமாக நேசித்து ஆண்டவர் பாருங்க எல்லா விதமான கொடூரமான காரியங்களுக்கு ஆண்டவர் விலக்கி இருக்கிறாரு, நன்மை செய்திருக்கிறாரு, தீமையை இல்லாதபடி கர்த்தர் பாதுகாத்திருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஆசீர்வாதமான வாழ்க்கையை யாருக்கு தேவன் கொடுத்தார்னா, தம்மையே அண்டி கொண்டிருந்த தம்மையே நம்பியிருந்த இஸ்ரவேல் ஜனத்திற்கு கர்த்தரே பாதுகாப்பாய், கர்த்தரே அரணம் கோட்டையமாய் மதிலுமாய் இருந்து ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் பாதுகாத்து இங்கே கடைசியில் எழுதுகிறாரு. என்ன சொல்கிறார் பாருங்க, எகிப்துக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாக கர்த்தர். அப்போ எகிப்துக்கு ஆண்டவராக தேவன் என்ன பண்ணனா, இஸ்ரவேலுக்கு விரோதமாக செயல்பட்டதுன்னு சொல்ல வியாதிங்க, தவளைங்க, பேனுங்க, ரத்தம், தண்ணீர் ரத்தமாய் மாறுகிறது, இன்னும் அப்படியே கொப்பளங்கள், என்னென்ன வியாதி அவங்க போராட்டமாய் படணுமா அவ்வளவு வியாதியும் ஆண்டவர் என்ன பண்ணார், ஜனங்க மனம் மாறணும்னு சொல்லி அனுமதித்தார். அதே விதத்தில் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளாக இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்தார். What a mightyful God is. தேவன் அற்புதமான செயல்களை செயல்படுத்துகிறவர். அவருடைய காரியங்களை நாம் நிச்சயமாக புரிந்து கொள்ளவே முடியாது. We cannot understanding his doings. ஆண்டுடைய செயல்பாடுகள் நம்ம புரிந்து கொள்ள முடியாது. ஒரு சின்ன வியாதி, ஒரு பிரச்சனை தேவ சமூகத்தில் உருக்கமாய் நம்ம ஜெபிக்கும்போது, மனத்தாழ்மையாக ஜெபிக்கும்போது, தேவ சமூகத்தில் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறது கர்த்தர் கட்டாயம் மனம் இறங்குகிற தேவனாக இருக்கிறார். அந்த காரியத்தில் கர்த்தர் துணை நின்று பாதுகாக்கிற தேவன். அவர் தான் நமக்கு எல்லாவற்றுக்குமாக இருக்கிறார். அவர் தான் நமக்கு மீட்பராக இருக்கிறார். அவர் தான் நமக்கு பாதுகாப்பாக கண்காணியாய், அவர் தான் நமக்கு எல்லாமாக இருக்கிறார். அதனால் தேவ சமூகத்தில் நாம் எந்த விதத்திலும் பாதிப்படையாதபடி இடரல் அடையாதபடி கர்த்தரே நம்மை பாதுகாத்து நடத்துக்கிறார். அதனால தான் வசனத்தில் சொல்லப்படுது. என்ன சொல்கிறாருனாக்கா, இங்கே சொல்கிறோம் பாருங்க, I will put name of this disease upon thee which I have brought upon the Egyptians, for I am the Lord that healeth thee. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். அதனால் தேவன் பரிகாரியாக நமக்கு இருக்கிறார். ஒரு வியாதியும் நமக்கு முன்பதாக வராது, ஒரு காரியமாக நமக்கு நேரிடாது. கர்த்தரே நம்ம நடத்துகிறவர் இருக்கிறார். ஜெபம் பண்ணுவோம், தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து. ஒருவேளை வியாதியில், பலவீனத்தில், மரண படுக்கையில் படுத்துக்கணும், மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற யாராக இருக்கட்டும், அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறவங்க, உங்களுக்காக நீங்கள் எந்த இடத்துல பலவீனமாக இருக்கிறீங்களோ, எந்த இடத்துல உங்களுக்கு நெருக்கமாக இருக்குதோ, போராட்டமாக இருக்குதோ, அந்த இடத்துல கை வச்சு ஜெபம். அப்படி இல்லை நான் நல்லா இருக்கிறேன், உங்கள் இருதயத்தின் மேலே தலை மேலே கை வச்சு ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதம் நடத்துவார். நல்ல ஆண்டவரே, இந்த கால நேரத்துக்கு நன்றி. எகிப்துக்கு வந்த ஒரு வியாதியை நான் வர பண்ணேன்னு சொல்லி ஆண்டவரே இந்த வசனத்தில் நாங்கள் வாசித்தோம்ப்பா. ஆண்டவர் யாத்திராகமம் 15:26 அப்படி கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லா விதமான தீமைகளுக்கு, நாசமோசங்களுக்கு, வியாதிகளுக்கு விலக்கி கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.